நான் கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? என்ன வருத்தம் என்று சொன்னால், தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்று சொல்லுவார்கள் பழமொழி. தும்பை விட்டு விட்டார்கள், வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய்க்கு என்ன காரணம்னு நீங்க பார்க்கணும். நோய்க்கு காரணம் என்ன? அதாவது துணைவேந்தரை நியமிப்பது ஆளுநர், அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு இப்போ மசோதா போட போறாங்க. அதுக்கு நீங்க வரையறை கொடுத்துருக்காங்க. 28 பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது எதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க? நீங்க அது கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் வந்துச்சா? இல்லை. ஆனால் அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியாச்சு. தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்தி வந்துட்டு பிறகு பல்வேறு மாநிலங்களில் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்த தொலைக்காட்சியிலே நான் ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 51A இந்த 2 இந்திய அரசியலமைப்பு பிரிவுகளுக்கும் நேர் எதிரான ஒரு கோட்பாடு தான் அந்த புக்கு தான் அந்த NEP 2020 என்பது. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 51A இரண்டுத்துக்கும் நேர் எதிரானது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வேற்றுமையை நீங்க அழிக்கணும், தீண்டாமையை நீங்க ஒழிக்க வேண்டும், அனைவரும் சட்டத்துக்கு முன் சமம் என்று ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 51 சொல்லுது.